இலங்கை தமிழர்களை திமுக ஏமாற்றிவிட்டதாக முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டினார். திருச்சியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட அவர், இலங்கை தமிழர் விவகாரத்தில் திமுக ஏமாற்றிவிட்டதாகவும், போர் நிறுத்தம் குறித்து தவறான தகவலை கருணாநிதி தந்ததாகவும் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் மது விற்பனை 2 மடங்கு உயர்ந்ததாக கூறிய அவர், பூரண மதுவிலக்கு குறித்து திமுக தேர்தல் அறிக்கையில் ஏன் குறிப்பிடவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். தனியார் மூலம் மது விற்பனையை தொடர திமுக திட்டமிடுவதாக குற்றம் சாட்டிய அவர், ஒரே கையெழுத்து மூலம் பூரண மதுவிலக்கை கொண்டுவர முடியாது என கூறினார். இந்த வாக்குறுதி ஒரே ஒரு கையெழுத்து மூலம் அரசாணை வெளியிடப்பட்டு பூரண மதுவிலக்கு கொண்டு வர முடியும். அவ்வாறு செய்வோம் என்று உறுதியளிக்காமல் புதிய சட்டம் கொண்டு வரப்படும் என்றும் மது விற்பனையிலிருந்து அரசு விலகும் என்றும் குறிப்பிட்டிருப்பது தனியார் கிளப்புகள் மூலம் மது விற்பனையை தொடங்குவதற்கு தான், மது விற்பனையை தொடர்வதற்குத்தான் என்ற குற்றச்சாட்டை நான் மீண்டும் சுமத்துகிறேன். திமுகவினர் நடத்தும் மது ஆலைகளை மூடுவதற்கும் மதுவிலக்கு கொண்டு வருவதற்கும் என்ன சம்பந்தம்? திமுகவினர் நடத்தும் ஆலைகளை மூட எதற்காக நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டும்? உடனேயே மூடிவிடலாமே.